கரூர் துயர சம்பவத்தில் திரு விஜய் மற்றும் தாவேக்காவுக்கு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கு நீதிமன்றம்ங்க. அதே நேரத்தில் இந்த துயர சம்பவம் நடந்த உடனே பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ரெண்டு பேருமே உளப்பூர்வமாக தங்களுடைய வேதனைகளை இரங்கல்களை பதிவு செஞ்சாங்க. அடுத்த கட்டமாக திருமதி ஹேமா மாலினி எம்பி அவர்களுடைய தலைமையில் ஒரு உண்மை கண்டறியும் குழுவையும் அனுப்பி வச்சாங்க. அவங்களும் இங்கே வந்து விசாரிச்சுட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு. முன்னாள் மத்திய அமைச்சர் தற்போதைய எம்பி திரு அனுராக் தாக்கூர். அதில் கரூர் சம்பவத்துக்கு முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பாஜக டைரக்டாக திமுகவை நோக்கி சில குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறாங்க, சார்ஜ் வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவசர அவசரமாக முதலமைச்சர் கரூருக்கு போனார், இதே அவசரத்தை ஏன் கள்ளக்குறிச்சிலையோ இல்லை வேங்கை வயலையோ இல்லை சிவகங்கையிலையோ காட்டல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் என்னங்க தப்பு பண்ணிட்டாரு, தாமதமாக வந்தது ஒரு குத்தமா அப்படின்னு திமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்டிருக்காரு. அவர் தாங்க முன்னாள் தலைவரான திரு ஹெச் ராஜாங்க. இப்படி பாஜக கூடுதல் நெருக்கம் காட்டுது இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, தற்போதைய என்டிஏ கூட்டணியால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தட்டி விட்டுருக்கு. அவருக்காக இங்கே செயல்படுகின்ற ஒரு தனியார் ஏஜென்சிஸ்ங்க. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் தாவேக்காவும் இணைந்தா நிச்சயமாக ஆட்சி மாற்றம் அப்படின்னு சர்வே எடுத்தோ ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் என்டிஏ கூட்டணிக்குள்ளார தாவேக்காவை கொண்டு வரக்கூடிய முயற்சிகளையும் தீவிரப்படுத்தினாங்க. ஆனால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு கராராக மறுத்துக்கிட்டு இருந்தது தாவேக்காவுடைய தரப்பு, திரு விஜய் தரப்பு. இந்த நிலையில தான் கரூர் சம்பவம் அரங்கேறிய உடனே இதை வைத்து கூடுதலாக பாஜக நேசக்கரம் நீட்ட தொடங்கியிருக்கு தாவேக்காவுக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு தன்னுடைய பாலிடிக்ஸை தொடங்கி தாவேக்காவை இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் தனித்து இருந்தால் வெற்றி கிடைக்காது, கூட்டணியில் சேர்ந்தால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம். இதுக்கு முன்னாடி திமுக கூட பாஜகவோடு கூட்டணி அமைச்சு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸெல்லாம் கூட திமுகவினர் ஆகியிருக்காங்க. அதனால் கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு அப்படின்னு சில சீக்ரெட் டீலிங் கேன்வாஸ் செய்யக்கூடிய அரசியலும்